ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சமையலுக்காக வாங்கின நாட்டு தக்காளி தாங்க. இது பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த தக்காளியிலிருந்து தான் நம்ம மாடி தோட்டத்துக்கு நாட்டு தக்காளி செடிகளெல்லாம் நம்ம உருவாக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களோட சில விஷயங்கள் தக்காளியோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. அதனால் தக்காளி நம்ம அதிகமாக எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வைக்கும். நம்மளுடைய ஃபேஸ் சுருக்கம் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால் நம்ம வீக்லி ஒன்ஸு ஃபைன் பேஸ்ட்டாக அதை நம்ம தக்காளியை அரைச்சி ஃபேஸ் பேக்காக போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறப்போ ஃபேஸில் சுருக்கம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. ரொம்பவே நல்லா க்ளோவிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேர் பேக்காகவும் போடலாம். ஹேர் பேக்காக போடுறப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதே மாதிரி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நம்ம ஹேரில் தடவி வச்சுருந்தா போதுங்க. நம்ம ஹேரோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஹேர் ஃபாலும் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகுங்க. பாருங்கள், நான் இந்த தக்காளி செடி ரெடி பண்ணுறதுக்காக இந்த பாட்டில் சாயில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று எடுத்து அதை நான் கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணுறதுனா முழுசாக கட் பண்ணலைங்க. ஒரு ஆஃப் அளவுக்கு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பிரித்து விட்டோம்னா சீட்ஸ் எல்லாம் நமக்கு தனியாக மேல் பகுதியில் நிற்குங்க. அந்த சீட்ஸ் நம்ம அப்படியே எடுத்து சாயிலில் போட்டுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா சீட்ஸுமே நான் எடுத்து சாயிலில் போட்டாச்சு. மீதி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷ் பகுதியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாங்க. இல்லைன்னா ஃபேஸ் பேக்காவோ ஹேர் பேக்காவோ பயன்படுத்தலாம். ஃபேஸ் பேக்காக ஹேர் பேக்காக நம்ம பயன்படுத்துகிறப்போ ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. நார்மலாக எல்லா தக்காளியுமே ரொம்ப பெனிஃபிட் உடையது தான். அதுலேயும் நம்ம நாட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே பெனிஃபிட் இருக்குதுங்க. நாட்டு தக்காளி கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் ஹேர் பேக் ஃபேஸ் பேக் போட்டு பாருங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நான் எல்லா சீட்ஸுமே இந்த சாயிலில் போட்டுட்டேன். இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மண்ணை மேலே போட்டு இந்த விதைகள்லாம் தெரியாத அளவுக்கு மூடி விட்டுறலாங்க. ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. விதைகள் தெரியாத அளவுக்கு போட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம கையில் தண்ணி தொளிச்சு விடணுங்க. ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினோன்னா விதைகள்லாம் மேலே வந்துடும். நம்ம மண் குறைவாக தானே போட்டிருக்கோம், அதனால விதைகள்லாம் மேலே வந்துடும். இந்த மாதிரி தொளிச்சு விட்டால் போதுங்க. இப்படி தொளிச்சு விட்டு இந்த பாட்டை நம்ம நிழலில் தாங்க வைக்கணும். அப்படி நிழலில் வைக்கிறப்போ தான் மண் சீக்கிரம் காஞ்சி போகாமல் நமக்கு செடி உருவாகும். இது பார்த்திங்கன்னா 1 வீக்லேயே நமக்கு உருவாகிருங்க செடி.